முருகனை பற்றிய பல விஷயங்கள்ல எது உண்மை, எது எது உண்மை? கேள்வி அது. பதில்: முருகன் உண்மை. முருகன் தாய் கொற்றவை உண்மை. முருகன் குமரிமலையில் ஒரு மலையை ஆண்டவன் உண்மை. யானையின் மீதும் நாவாயின் மீதும் சென்று முருகன் போரிட்டது உண்மை. நடுகல் வழிபாட்டு மரபில் அவன் தமிழர்களால் வணங்கப்பட்டது உண்மை. குமரி ஆழிப்பேரலையில் பெருந்தொகை மூதாதையர்களை இழந்தோம் என்பது உண்மை. அவர்களே தென்புலத்தார் என்பது உண்மை. அவர்களின் நினைவுகளோடு தென்புலத்திலிருந்து இடம்பெயர்ந்தோரே நாம் என்பது உண்மை. இடம்பெயர்ந்த நாம் எங்கே மலை பார்த்தாலும் அங்கே முருகனை பார்த்தல் உண்மை. முருகன் உலகத் தமிழ் இனத்தில் பெரிய கடவுள். உண்மை, உண்மை, உண்மை. இந்த நூல் தமிழ் முருகன் வரலாறு, பாவலர் அறிவுமதி எழுதிய இந்த நூலுங்க. இதை வாசிங்க. அதாவது முருகனை பற்றி நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேச்சுகள் பல கதைகள் இருக்குது, பல புராணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி அதனுடைய சாராம்சத்தை பிழிஞ்சு எடுத்து இந்த ஒரு சிறு நூலாக பாவலர் அறிவுமதி எழுதியிருக்கிறாரு. இதுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கிறவர் ஐயா நல்லக்கண்ணு. அதனால் இந்த நூலில் முருகனை பற்றி வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான தரவுகள் இதில் இருக்குது. இதை நீங்கள் வாசிங்க. இப்படிதான் அப்பப்போ நம்ம இதை பற்றி அறிவுபூர்வமான சில விஷயங்களை சொல்கிறோம். நம்ம காணொலியை பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த மாதிரி நூல்களை வாங்கி படிங்க. மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த மாதிரியான நூல்களைவாவது நம்ம படிக்கணும். ஏன்னா இதெல்லாமே தமிழ் சமூகம் மேம்படுவதற்கு, அடுத்த கட்டமாக நம்ம பண்பாட்டை நகர்த்தி செல்றதுக்கு ரொம்ப சிறப்பாக வரப்போகிற இந்த தேர்தலில் அறிவார்ந்த விதத்தில் என்லைட்டன்டு இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுப்பதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும்.